வெல்கம் டு ஜோஸ் மேக்ஸ் கேலரி. இப்போ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 1ல் உள்ள எக்ஸசைஸ் 1.1 சம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் -30 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 60. ஸோ இதில் என்ன நம்பர் ஆன்சராக வருதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே கொஞ்சம் சில ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். என்ன அப்படின்னு சொன்னால், இதில் எல்லாமே அடிஷன் பற்றி கொடுத்துருக்கிறதுனால ரெண்டு ப்ளஸில் இருக்கக்கூடிய ரெண்டு நம்பர் ஆட் பண்ணும்போது ப்ளஸில் தான் ஆன்சர் வரும். ரெண்டு நம்பர் மைனஸில் இருந்ததுன்னா இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு நெகட்டிவில் தான் ஆன்சர் வரணும். தென் மைனஸ் அண்ட் ப்ளஸ் ரெண்டுமே சேர்ந்து இருந்ததுன்னா பிக்கர் நம்பர் சைன் ஆன்சராக இருக்கும். பிக்கர் நம்பர் சைன். இப்படி நம்ம பிகர் நம்பர் சைன் எழுதும்போது ஃபஸ்ட்டு பிகர் நம்பர்லேருந்து ஸ்மாலர் நம்பரை சப்ராக்ட் பண்ணிவிட்டு எழுதணும். ஓகேவா? தென் அடுத்து என்ன அப்படின்னு சொன்னால், இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் -30 ஒரு வேல்யூ தான் நீ சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே உள்ள நம்பரோட நெகட்டிவ் ஃபார்ம் எடுத்து இங்கே எழுதணும். நெகட்டிவ் ஃபார்ம்னா இங்கே -30 இருந்ததுன்னா +30 இங்கே எழுதி ஆட் பண்ணால் அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். சரியா? இங்கே -30 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு 60 இருக்குது. ஸோ 60 கூட இந்த -30ன்னு சொன்னால் நம்ம இங்கே என்ன எழுதணும்? இதோட நெகட்டிவ் ஃபார்ம், அதாவது +30 இங்கே எழுதிக்கலாம். ஸோ ஆட் பண்ணும்போது 6 + 3 9. ஸோ 90 தான் நம்மளோட ஆன்சர். 90. இப்போ சைடில் செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணுறதுக்கு இந்த 90லேருந்து 30 இது ப்ளஸில் இருக்குது, இங்கே மைனஸில் இருக்குது. சப்ராக்ட் பண்ணலாம். 90 -30 சப்ராக்ட் பண்ணும்போது 9 - 3 is 6. ஸோ 60. ஆன்சர் கரெக்டாக இருக்கா? ஓகே. செகண்ட் சம் பார்க்கலாம். -5 ப்ளஸ் டேஷ் ஈக்குவல் டு -100. இப்போ இது நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. இந்த மைனஸ் அங்கே வரும்போது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும் இல்லையா? ஸோ மைனஸ் நம்பர் ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ்ஸாக சேஞ்ச் ஆகிடும். ஆல்ரெடி இங்கே -100 தான் இருக்குது. -100 இதோட நெகட்டிவ் ஃபார்ம் +5. ஸோ ரெண்டுமே இப்போ டிஃப்ரெண்ட் சைனில் இருக்குது. ஸோ 100லேருந்து 5 சப்ராக்ட் பண்ணி எழுதிக்கலாம். இங்கேருந்து பாரோ பண்ணும்போது இது 0 ஆகிடும். இங்கேருந்து அகெயின் பாரோ பண்ணணும். ஸோ இங்கே 9 ஆகிடும். இங்கே 1 பக்கத்தில் 0 இருக்குது. ஸோ 10. 10 - 5 5. 9 இங்கே வேறு நம்பர்ஸ் இல்லை, 9 எழுதிக்கலாம். இந்த ரெண்டில் பிகர் நம்பர் என்னது? 100. 100ஓட சைன் மைனஸ். So -95 is our answer. -95. இப்போ இந்த நம்பர்ஸை ஆட் பண்ணி செக் பண்ணிடலாம். இங்கே ரெண்டுமே நெகட்டிவ் சைனில் இருக்குது. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் சைனில் இருந்தால் என்ன செய்ய சொன்னால், ஆட் பண்ணும்போது அந்த சைன் அப்படியே எழுதிடணும். ஸோ ரெண்டு நெகட்டிவ் நம்பருக்கு அந்த சைன் அப்படியே எழுதியாச்சு. 95ம் 5ம் ஆட் பண்ணணும். 95 + 5 என்ன? 96, 97, 98, 99, 100. So 100 the answer. Okay. Sum number 3. 3ல -52 -52 ரெண்டுமே சேம் நம்பர் அண்ட் சேம் சைனில் இருக்குது. ரெண்டு நம்பரும் சேம் சைனில் இருந்தால் என்ன செய்யணும்? அந்த சைன் அப்படியே காப்பி பண்ணிக்கணுமா? ஸோ இந்த சைனை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே சைடில் எழுதிக்கலாம். 52 52 ஆட் பண்ணும்போது 2 + 2 4, 5 + 5 10. So 104 is our answer. Okay, -104. Next one, dash plus -22 equal to 0. 0ன்ற ஆன்சர் எப்போ வரும் அப்படின்னு சொன்னால், இந்த ரெண்டு நம்பரும் சேம் நம்பராக இருக்கணும், ஆனால் சைன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். இங்கே நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 22 அப்படியே இங்கே காப்பி பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் இருந்ததுனால இங்கே +22. தட்ஸ் ஆல். ஸோ நம்ம ஆன்சர் என்ன? +22. இங்கே -70, இங்கே டேஷ் ஈக்குவல் டு 70. ஸோ என்ன நம்பர் ஆட் பண்ணும்போது +70 ஆன்சராக வருதுன்னு செக் பண்ணணும். இங்கே எழுதின அதே வே தான். இந்த பிளேஸில் உள்ள நம்பர் அப்படியே ஆப்போசிட் சைடு வந்து இதை நெகட்டிவ் ஃபார்மில் இங்கே எழுதிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? அதே தான் இதுலேயும்.
இங்கே 70 இருக்குது, இந்த -70 இங்கே வரும்போது +70. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 70 இந்த 70 ஆப்போசிட்ஸ் இருந்தால் மைனஸ் எப்படி மாறிடும் ப்ளஸ். ஸோ 70 + 70 0 + 0 0 7 + 7 14. ஸோ 140 இந்த பிளேஸில் 140 எழுதிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் 20 80 தென் இன்னொரு நம்பர் ஆட் பண்ணும்போது 0. இப்போ தான் சொன்ன இந்த பிளேஸில் 0 ஆன்சர் வரணும்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதோட நெகட்டிவ் ஃபார்மில் அதே நம்பர் எழுதிக்கணும். இங்கே மைனஸில் இருந்ததுனால ப்ளஸில் எழுதணுமா? ஸோ இங்கே 20 80 ப்ளஸ் என்ன நம்பர் ஆட் பண்ணிக்கலாம்? இப்போ 20ஐயும் 80ஐயும் சைடில் ஆட் பண்ணி பார்த்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே அடிஷனில் இருக்குது. இங்கே 80 20 ஆட் பண்ணும்போது 8 + 2 10 100ஆக மாறிடும். ஸோ இந்த ரெண்டும் 100. அப்போ இந்த 100ஓட நெகட்டிவ் ஃபார்மில் ஆன்சர் எழுதணும். அப்படின்னா -100 -100 எழுதும்போது 100 - 100 0வா சேஞ்ச் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் எழுதலாம் 75 + -25. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கலாம். இது 75 ப்ளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் -25 சைடில் சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 75லேருந்து 25ஐ மைனஸ் பண்ணணும். 5 - 5 0 7 - 2 5. ஸோ 50 தான் ஆன்சர். 50. நெக்ஸ்ட் ஒன் 171 ப்ளஸ் ஏதோ ஒரு நம்பர் எழுதுனா 0 வரணும். இங்கே என்ன சொன்னால் எப்போ 0 வரும்? இங்கே நெகட்டிவ் இருந்தால் இங்கே பாசிட்டிவில் எழுதணும். இங்கே +171 இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? மைனஸ் போட்டு 171 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் -3 ப்ளஸ் -12 ப்ளஸ் -77. ஓகேவா? இங்கே ப்ராக்கெட் எங்கே போட்டிருக்காங்க? -3க்கும் -12க்கும் மிடில் ஒரு ப்ராக்கெட், தென் -77 தனியாக இருக்குது. இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டேஷ் ப்ளஸ் இந்த -12 அப்படியே இருக்குது, -77 இருக்குது. இங்கே இங்கே என்ன நம்பர் இல்லையோ அந்த நம்பர் இங்கேருந்து பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டா போதும். ஆக்சுவலாக இது என்ன ப்ராப்பர்ட்டினா அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. 3 நம்பர்ஸ் மிடில் சேம் நம்பராக இருக்கணும். -77 இருக்குது, -12 இருக்குது. இந்த -3 எங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆனால் இது எப்படி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டினா 3 நம்பர்ஸும் சேம் நம்பர்ஸாக இருக்கணும், சேம் சைனோட இருக்கணும், மிடில் ப்ளஸ் சைன் இருக்கணும். ஓகேவா? இது அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சம் நம்பர் 10 பார்க்கலாம். -42 ப்ளஸ் டேஷ் ப்ளஸ் -23. ஸோ அப்போ இதே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். இங்கே என்ன எழுதிக்கலாம்? இந்த +15 இந்த பிளேஸில் எழுத வேண்டியிருக்கும். ஏன்னா இதானே இங்கே மிடில் உள்ள வேல்யூ. ஸோ இதை இங்கே எழுதிடலாம். இங்கே கொடுத்துருக்குற இந்த 2 நம்பர்ஸையும் இங்கே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் -42, திஸ் இஸ் -23. அப்படியே பார்த்து இங்கே உள்ள நம்பர்ஸை இங்கே காப்பி பண்ணிட்டா போதும். அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் ஆகிடும். ஏன்னா இங்கே அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டியில் இதில் ஃபஸ்ட்டு 2 இங்கே நெக்ஸ்ட்டு 2 ப்ராக்கெட் பண்ணியிருக்கு. இந்த 10th கொஸ்டினில் இங்கே நெக்ஸ்ட்டு 2 ப்ராக்கெட்டில் எழுதியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2 ரைட் ஹேண்ட் சைடில் ப்ராக்கெட்டில் எழுதியிருக்காங்க. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பார்க்கலாம். The additive inverse of -32 is -32. டெஃபினட்டாக இது எப்படி இருக்காது? ட்ரூவாக இருக்க சான்ஸே இல்லை. ஸோ இதோட நெகட்டிவ் ஃபார்மில் தான் எழுதணும். இது அப்படியே ஆன்சர் இந்த நம்பரே அங்கே கொண்டு வந்து எழுதுனதுனால இட் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஒன் -90 ப்ளஸ் -30 = 60. இது கரெக்டானு செக் பண்ணி பார்க்கலாம். இது -90 மைனஸ் இன்டு ப்ளஸ் மைனஸ், ஸோ -30. ரெண்டுமே சேம் சைனாக இருந்தால் அந்த சைனை ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். தென் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். 0 + 0 சைடில் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன். -90 -30, ஸோ 0. 9 + 3 என்னது? 10 11 12. ஸோ 12 ஆன்சர் கிடைக்கும். இந்த சைன் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ -20 120 தான் ஆன்சர்.
so it is also false. Answer false னு எழுதிக்கலாம். Third one, minus 125 plus 25 equal to minus 100. Check பண்ணி பார்த்துடலாமா? minus 125 நான் சைடில் எழுதுறேன். minus 125 plus 25. So ரெண்டுமே different sign. different sign என்ன சொன்னேன்? subtract பண்ணிட்டு bigger number sign எழுதிக்கணும் இல்லையா? இங்க 5 plus 5 minus 5 0. 2 minus 2 0. இந்த 1 அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். bigger number என்னது? 125. இதோட sign என்ன? minus. So minus 100. கரெக்டா தான் இருக்கு. So it is true. So this one is true. That's all.